சங்கீதம் 67 2வது வசனத்தில், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். வசனத்தை கவனிங்க, எல்லாரும் பயப்படுத்த பாருங்க, கவனிங்க. தேவரீர் எங்களுக்கு, இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிறோம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை செய்தியில் சொன்னதுனால நம்முடைய படிப்பை வச்சோ இல்லை பெரிய பண்ணையை வச்சோ அல்லது பலனை வச்சோ பணத்தை வச்சோ தங்கத்தையோ வெள்ளியை வச்சோ வரிகளை போகவே முடியாது. கர்த்தருடைய இரக்கத்தினால தான் நம்ம வரிகளை போக போகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம ஒரு பெரிய நிலைமையில் கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணி, சத்தியத்தை அசட்டை பண்ணி, சபையை அசட்டை பண்ணி நம்ம வாழ்ந்துடவே கூடாது. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமையுண்டார். இன்றைக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ கூட காங்கிரஸில் இருந்த ஒரு அருமையான ஐயா இறந்து போயிட்டார் நேற்று காலையில் 10 மணிக்கு. யார் அவர்? ஐயா இறந்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எரிச்சிருவாங்க. உலகமே இப்போ அவருக்கு கிடையாது. இப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு தெரியும் நிலைமை என்ன, வாழ்ந்த நிலைமை என்ன அப்படின்னு ஆத்மாவுக்கு தெரியும். பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆண்டவர் காலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? நமக்கு காரணம் சொல்கிறதுனால எந்த காரியமும் நமக்கு சரியாக வராது. செஞ்சால் தான் அதை தேவன் அங்கீகரிப்பாரை தவிர செய்யாமல் காரணம் சொல்லிக்கு இருந்தாக்க அது பிரயோஜனப்படாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரம். தேவரீர் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை, சோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வரியில், பிரசங்கி 8:1 கடைசி 2 வரியில், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். எது? ஒரு ஆளு சொல்லுவோமா? இப்போ ஒரு சகோதரனுக்கானாலும் சரி, ஒரு சகோதரிக்கானாலும் சரி, ஞானம் இருக்கணுங்க. ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மை, ஒரு சிறப்பு, ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வு, ஒரு கல்வி, ஒரு வேலை, ஒரு நல்ல குடும்பம் கையில் இருக்காதுங்க. ஞானம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும்? எதை? முகத்தை பிரகாசிக்க பண்ணும். தேவனும் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஞானமும் நம்முடைய முகத்தை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு கிறிஸ்தவ தகப்பனுக்கு, கிறிஸ்தவ தாய்க்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு மகளை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா கர்த்தருக்கென்று வளர்க்கறதுக்கான ஒரு சாத்திரிகம் நமக்கு இருக்கா பாருங்க. சில தகப்பன்மார் தாய்மார் வளர்த்துருக்கிறாங்க, ஒரு வார்த்தை தகப்பன் தாய் எழுத்து பேசினதை எனக்கு கேள்விப்படலை அந்த குடும்பங்களில். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கிறிஸ்தவர்களாய் வாழ்றது எப்படி? கிறிஸ்துவுக்காக வாழ்றது எப்படி? மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறது எப்படி? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறது எப்படி? அந்த கணிப்பு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. அந்த கணிப்பு தெரியணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
18வது வசனத்தில், நீதிமொழிகள் 4:18, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கு. சூரிய பிரகாசம் போல் இருக்கு நீதிமானுடைய பாதை. அந்த பாதையில் பொய் இருக்காது, அந்த பாதையில் திருடு இருக்காது, அந்த பாதையில் பெருமை இருக்காது, வீம்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, பழிவாங்கிறது இருக்காது, சண்டை இருக்காது, அடிதடி இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. நீதிமானுடைய பாதை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நம்ம அமைக்கிறது? கிறிஸ்தவ குடும்பமாக அமைக்கிறது. சில குடும்பங்களில் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது ஒரு குடும்பங்க. அது கிறிஸ்தவ குடும்பம்தான். 4 தலைமுறை 5 தலைமுறை நாங்கள் கிறிஸ்தவங்கங்க. 4 தலைமுறை 5 தலைமுறை நாங்கள் கிறிஸ்தவங்கங்க. பிள்ளைகள் எப்படிங்க வளர்த்துருக்குறாங்க? அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஆவிக்குரிய வாழ்க்கை தகப்பன்ட்ட இருக்காது. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை தாய்கிட்ட இருக்கான்னு பாருங்க. அந்த பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு உதவாத சந்ததிகளாக வளர்க்குறாங்க. பாடுறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, ஆராதிக்கிறாங்களா, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கா, ஆண்டோடைய வரிகளை கண்டிப்பாக போயிடுவாங்களா, கணிக்கிறது இல்லைங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரியான ஒரு ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரிங்கிறத எப்போ கணிக்க முடியும்? திருமணத்தில் தான் கணிக்க முடியும். திருமணத்தில். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போ நம்ம ஆத்துமாவே ஆண்டோடைய வருகையில் போகிறதுக்கு தடையாக இருக்குமானால் குடும்பத்தாரை எப்படிங்க கொண்டு போகிறது? எப்படி கொண்டு போகிறது? ஒரு எல்லை சொல்லுவோமா? எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கடைசி வரியில், எபேசியர் 1:19 கடைசி வரியில், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன கண்கள்? பிரகாசமான மனக்கண்கள். முகக்கண்கள் அல்ல, முகக்கண்கள் அல்ல, மனக்கண்கள். அந்த மனசு குருடாக இருக்குமானால் பெரியோர்களையும் தெரியாது, தெய்வத்தையும் தெரியாது, எப்படி வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் வாழ்வாங்க, எப்படி வேணாலும். அந்த மனக்கண்கள் திறந்திருக்கணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அழி சொல்லுவோமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கடைசி வரியில், கடைசி 2 வரி வாசிங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்கினார். இப்ப சில சகோதரருடைய மனசு, சில சகோதரிகளுடைய மனசு எப்படி இருக்குது? குருடா இருக்குது பாருங்க. கண்ணு குருடான்னா தரையில் தடவிக்கிட்டு கிடப்பாங்க. மனசு குருடாகுதுன்னு சொன்னால் தெய்வீகத்தில் தடவிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவனையும் தெரியாது, சத்தியத்தையும் தெரியாது, ஆராதிக்க தெரியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? மனக்கண்களை, பிரகாசமான மனக்கண்களை நமக்கு தரணுங்க. பிரகாசமான மனக்கண்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ கிறிஸ்துவானவர்
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்கீகரித்திருக்கிறாரான்னு பாருங்க. கிறிஸ்தவானவர் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்கீகரித்திருக்கிறாரா? இந்த பெரியவங்க சிறியவங்க, வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க நல்லங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறவங்க கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிறவங்க தாங்க பிரச்சனை இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், யோபு 11:17, அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கு. ஆயுசு நாட்கள் வேணும், ஆயுசு நாட்கள் வேணும்னு வேண்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. கர்த்தருக்குன்னு வாழ்ந்தாலே ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? எல்லாரும் சொல்லுங்க, ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாக இருக்கு. பிரகாசமாக இருக்கு. எனக்கு வந்திருந்த வியாதிக்கு நான் மரித்திருப்பேனானால் 50 வருடங்களுக்கு முன்னாடியே நான் மரித்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியில் நான் அகப்பட்டிருந்தேன். எனக்கு தேவன் யாருன்னு தெரியல, சரியான ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாருன்னு தெரியல, பரிதவித்து கொண்டிருந்தேன். தேவனுக்கு மகிமை. ஒரே மாதிரி வியாதி 2 வருஷம் 3 வருஷம் அப்படி தொடர்ந்து இருக்கு. எவ்வளவெல்லாம் என்னவெல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றுமே ஆகலை. தேவனுக்கு மகிமை. கடைசியில் இந்த வாழ்க்கை தேவையில்லை, சந்தோஷமாய் வாழ்கிறது தான் உலகத்தில் வாழ்க்கை, வேதனையோடு வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை, இந்த வேதனையான வாழ்க்கை தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தீர்மானம் பண்ணேங்க. இந்த சொந்த கையால் தூக்கு கயிறை எடுத்து மாட்டி அந்த கயிற்றையும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு கடைசியில் எனக்கு வாழவும் முடியல, சாகவும் முடியலை. தூக்கு கயிறை மேலே அந்த ஓட்டு சட்டத்தை பிடிச்சிட்டு தூக்கயிறை பிடிச்சிக்கிட்டு, உண்மையிலே இந்த வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் தானாக வராது. தரையில் உள்ளதை ஒன்றை மனுஷன் உண்டாக்கிடலாம், ஆனால் வானத்தில் இருக்கிற ஒன்றை மனுஷனால் உண்டாக்க முடியாது. ஒரு தேவன் தான் உண்டாயிருக்கணும். அப்படின்னா உண்மையான ஒரு தேவன், என்னுடைய தேவன் இந்த தேவர்களின் கூட்டத்தில் எது புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு வெளிப்படுத்தி, இந்த நோயில் எனக்கு சுகம் தந்து தூக்கிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா உலக வேலையே நான் செய்ய மாட்டேன். அவருக்கே நான் அந்த லைனில் சொன்னேன், அப்படி ஆயிடுவேன்னு சொல்லி. இந்த லைன் நமக்கு தெரியாதனால அன்றைக்கு இரவு கிறிஸ்து எனக்கு விடுதலையை கொடுத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏதோ ஒன்று எண்ணில் இருப்பது அவர் கண்டிருக்கிறாரு. அதனால் இவன் நமக்கு அவசியம் வேணும்னு நினச்சதுனால கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. பிறகு நல்ல நீளமான அங்கி, இந்த கையினுடைய உள்பகுதி ரோஜா மலர் கலரில் இருக்குது, கையில் தழும்பு இருக்குது. அவர் சொன்னார், இந்த சிலுவையை வாங்கினேன்னா உன்னுடைய ஜீவன் பிழைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு சிலுவை உண்டாயிட்டு வாங்கலான்னு கையை நீட்டினே, மறைஞ்சிருச்சு. 2 நாள் சென்று எதிர் தெருவில் இருக்கிறதான புஷ்பாங்கிற ஒரு சகோதரி ஒரு பைபிளை கொண்டாந்து எனக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறீங்க சிஸ்டர்? இனி இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் வேறு எந்த புஸ்தகத்தை நான் வாசிக்க மாட்டேன், அதை நான் அறியணும், அறியாமல் விட மாட்டேன். சிலுவைன்றது எங்கேயுமே வேறு எதுக்குமே கிடையாது, அவர் ஒருத்தருக்கு தான். சிலுவையில் அரைஞ்சதை பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். அதுதான் எனக்கு வேணும். அண்ணே நான் கொடுக்குறதே அதுதானே. நைட்டு ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தில்
உன் பெட்டியில் இருக்கிற வேதத்தை எடுத்து உனக்கு எதிர் வீட்டில் இருக்கிற வாலிபனுக்கு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னே, அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதிலிருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்தான். ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பாக எனக்கு தெரியாமல் இருந்தாலும், நான் அறியாதவனாக இருந்தாலும் கர்த்தரை நடத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இனி ஒரு பிறவி பிறக்க போறதில்லை, இது ஒரே பிறவி தான். இந்த பிறவியில் நமக்கு என்ன செய்தோம், குடும்பத்துக்கு என்ன செய்தோம், தெய்வத்துக்கு என்ன செய்தோம், தேவனுக்காக தேவனுடைய சபைக்கு என்ன செய்தோங்கிறது பரலோகத்தில் விளங்கும். அது தேவன் கடைசி நாட்கள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அந்த பலனை தேவன் அருளுவார். நிச்சயமாய் ஒரு காலம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்போ தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ள வளரணும், தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ள வந்து பெருகணுமுங்க. தேவனுடைய காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே சிரித்துக்கிட்டே வரக்கூடாதுங்க. அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய காரியங்கள் சிரித்து போகிற மாதிரி சாத்தான் சில காரியங்களை செஞ்சு தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ ஆத்மா போராட்டங்கிறது தேவனுக்கும் பிசாசுக்கு இருக்கு. ஆத்மா போராட்டம். அவன் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி தீர்கிறான். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கூடாதீங்க. பிச்சைக்காரருக்கு இடம் கொடுத்தாலும் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. அந்த எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் வேணுங்க. கோலியாத்து நிற்கிறார், 40 நாள் பேசுகிறார். சவுல் இருக்கிறாரு, அப்பனே இருக்கிறார், பட தளபதிகள் இருக்காங்க. ஒருத்தர் கோலியாத்துக்கிட்ட போகிறதுக்கான பலன் இல்லையே. காரணம் என்னன்னா, சரியான விசுவாசம் கிடையாது, பிரதிஷ்ட வாழ்க்கை கிடையாது, தேவனுக்கு பலி செலுத்துறது கிடையாது, தேவனை ஆராதிக்கிறது கிடையாது. உலகம் 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 உலகம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தாவீது வந்தாருங்க, ஆடு மேய்க்கிற பையன், மெச்சூர்ட் ஆனவர் அல்ல, மைனர், ரொம்ப சிறு பையன். அவர் சொல்றாரு, இந்த பொருளெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறவன் சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வா, நீ போகாமல் கூட நீயா சாப்பிட்டுட்டு கூட போனேன்னு சொல்லி போடுவேன், அடையாளம் வாங்கிட்டு வான்னாரு. போறாருங்க, கோலியாத்தை வந்து பேசுகிறாரு. 40 நாள் கேட்டவங்க பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு நாள் கேட்டவர் கோலியாத்தை பார்த்துட்டு, வேணா வந்து சில வேளையில் நிந்திக்கிறான், தேவனுடைய தூசிக்கிறான், விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி தேவனை வந்து தூசிக்கலாம், ராஜா கிட்ட என்னை கூட்டி போ, நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தாவீது பிறவியிலேயே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவராய் வாழ்றாரை தவிர தோல்வி அடையவராக வாழவே இல்லைங்க கடைசி வரைக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படி வேணாலும் நம்ம வாழலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். தேவன் அதை அங்கீகரிப்பாரான்னு பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். யோபு 22:28 கொஞ்சம் வேகமாடு. யோபு 22:28, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு என்ன செய்யும், நிலைவரப்படும். இப்போ தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய மனசு வந்து, நம்முடைய மனக்கண்கள் வந்து பிரகாசமாய் திறக்கப்படுமானால், அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும்போது அது என்ன செய்யும், நிலைவரப்படும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் முதல் முறையாக சபைக்குள்ளே வந்து நுழையும் போது ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க. சுத்த ஜீரோவாக உட்காந்துருந்தேன் சபையில். எல்லாம் பாடுவாங்க, கை தட்டுவாங்க, வசனம் வாசிப்பாங்க, என்னென்னமெல்லாம் செய்வாங்க. சும்மா உட்காந்து பாடும்போது அவங்கள பார்ப்பேன், ஜெபம் பண்ணும்போது அவங்கள பார்ப்பேன். என்னடா இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோம், இதில் என்னைக்கு நம்ம வளர்றது? இவங்கெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் இவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதித்தவங்களாக அனுபவம் பெற்றவர்கள நம்ம என்ன செய்யறது?
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தாட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளருவதற்கு ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாக்கினேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். இவர்களை வின் பண்ணியே ஆகணும். அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷமானாலும் சரி, பார்த்துக்கிடுவோம். அல்லேலூயா. வழியில் போகும்போதே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, அந்த அம்மாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வயிற்று வலியை தீரும் ஆண்டவரே, இந்த தலைவலியை மாற்றும் ஆண்டவரேன்னு போகும்போதே ஜெபம் பண்ணிக்கிட்டு போவோம். போகும்போதே வரும்போதே ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவோம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பைபிளை வாங்கி எல்கேஜி பையன் மாதிரி வேதத்தை வச்சு வாசிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, கடன்லாம் வாசிக்க தெரியாது. அப்படியே வச்சு பா பா வா லா இத்தை பவளத்தை இப்படியே வாசிப்பேன் வேதம். இந்த வசனங்கள் பழக்கத்துக்கு வரட்டும், அனுபவத்துக்கு வரட்டும் அப்படின்ட்டு எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அவ்வளோதாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. முழுரு ஜபம், கர்த்தர் என்னை மன்னிக்கணும். முழுரு ஜபம் 80 விண்ணப்பம் சொல்கிறார் ஐயான்னா 40 ஜபம் பண்ணுவேங்க. ஒரு சகோதரன் ஒன்று எடுத்தால் அடுத்தது ஒன்று எடுத்துருவேன். ஒரு சகோதரிக்கு ஒன்று விட்டு கொடுப்பேன், அடுத்தது எடுத்துருவேன். தேவனுக்கு மகிழ்ந்தார். சகோதரர்களை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு தேவனுடைய பாடல்களாக பாடி 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 பாட சொல்லி நானும் சேர்ந்து பாடி 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 10 பாடல் 20 பாடல் 30 பாடல் அனுபவப்படுத்திக்கிட்டே இருந்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வர சொல்லிடுவேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு வேண்டாம். அந்த சபையில் அறிவிக்கிற முதல் ஜெபம் நான் எடுத்துருவேன். எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் விடவே மாட்டேன் நான். ஒரு வேளை சொல்லுவோமா? நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னா நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரேன்னு எடுப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருவார். முதல் ஜெபம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு வசனம் சொன்னார்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். இப்படி வாசிப்பேன் வசனம். வளரணுங்க. வந்தா அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து போகக்கூடாது. நம்மளை கர்த்தர் கல்லா உண்டாக்கல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வளர்ச்சி இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ இன்றைக்கும் பாருங்க, ஆண்டுடைய கிருபையில் 84 வயசுங்க. யார் வயசை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். ஆமாங்க, எனக்கு 94 95 வரைக்கும் வச்சுருந்தாலும் இதே ரேஞ்சில் தான் நான் இருப்பேன். என் சரீரத்தை குன்றவோ என் குரலை குன்றி போக விடவே மாட்டேன். நான் வாழ்ந்த கர்த்தருக்கா வாழணும், மடிந்த அந்த உத்தமருக்காகவே மடியணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒன்னு யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி 2 வரி. 1 யோவான் 2:8 கடைசி 2 வரி கரெக்டாக வாசிக்கும். இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது என்ன செய்கிறது? இருள் என்ன செய்தது சொல்லுங்க. இருள் என்ன செய்யுது? சத்தமா பேசுங்க. இருள் என்ன செய்யும்? என்ன இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? மெய்யான ஒளி யாருக்குள்ள இருக்குது? எனக்கு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கு. மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்கு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதுக்கு பிறகு கன்வென்ஷன் கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், வாலிபர்கள் முகாம்கள்,
இதில் எல்லாம் ஸ்பெஷல் பாடகராக நிற்பான் ஆண்டவருடைய கிருபையில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து. ஆமாம், இந்த பாட்டு வளர்ச்சியில் அந்த அளவுக்கு நான் ஏறி வந்தேன். அல்லேலூயா. ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்ட சபையிலேயே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படி அவரே விரும்பி சொல்வார், நீ கொடுப்பா, நான் கேள்விப்படுறேன் உன்னை பற்றி அப்படின்ட்டு. ஐயா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்க, உங்களை உட்கார வச்சுட்டு நான் செய்தி கொடுக்க மாட்டேன், அது சரிப்பட்டு வராது. ஒரு எழுதி சொல்லுவோமா, தேவனுக்கு மகிமை. நான் வளர்த்த பிள்ளைப்பா, நீ பேசு, நான் கேட்குறேன் அப்படின்னார். சரிங்கய்யா, ஐயா சொல்லிட்டீங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சென்னையில் தலைமை சபையிலே செய்தி கொடுத்தான். அவங்கெல்லாம் சத்தியத்தில் சொல்ல முடியாது, சத்தியத்தில் சொல்லவே முடியாதுங்க. ஆர்டினேஷன் ஐயா தான் கொடுத்தாங்க. காலையில் உனக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய பிரதிஷ்டை, ஊழியத்தினுடைய அழைப்பு 3ஐயும் 15 நிமிஷத்தில் பேசணும்னாரு. கதை இறுதி ஆடி போச்சுங்க எனக்கு. இப்படி ஒரு சிக்கல் ஐயா தள்ளுறாரு அப்படின்னு. சரிங்கய்யா அப்படின்னா என்னுடையக்குள்ளே இருந்ததான பயத்தினால நான் ஆலோசனை பண்ணுறேன், இந்த செய்தி கொடுக்காமலே ஆர்டினேஷன் வாங்கிட்டு போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஒன்று செய்வோம், வளர்த்தியான ஆளுக்கு பின்னாடி நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா நம்ம தலையே தெரியாது அவருக்கு. அவர் பாட்டு பாடுவார், பல காரியங்கள்லாம் செய்வார், நம்மளை மறந்துடுவார். அப்புறம் பிரசங்கம் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு தலையை காமிச்சோம்னு சொன்னால் சரின்னு ஆர்டினேஷன் பண்ணிடுவார். ஈஸியாக போயிடலான்னு சொல்லிவிட்டு வரும்போதே பார்த்துட்டு வந்தேன் யார் வளர்த்தியாக இருக்கான்னு. வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். தேவனுக்கு மகிமை. அன்றைக்கு நெல்லை ஜெபராஜும் அங்கே செய்தி கொடுக்குறார். இந்த பாட்டாராதனை முடிஞ்சது, சாட்சி முடிஞ்சது, காணிக்கை எடுத்து முடிச்சுட்டாங்க. திண்டுக்கல்லேருந்து தம்பி டேவிட் வந்திருக்கிறாரு. இன்றைக்கு ஆர்டினேஷன் பண்ணுறோம். ஒரு 15 நிமிஷம் நம்முடைய மத்தியில் அவர் ரட்சிப்பு, அழைப்பு, பிரதிஷ்டை பற்றி பேசுவார் அப்படின்றார். போச்சரா, இவர்கிட்ட தப்ப முடியாது போடுக்குது, ஆண்டவர்கிட்டையாலும் கொஞ்சம் தப்பிச்சிடலாம் போடுக்குது, இவர்கிட்ட முடியாது போடுக்குதுன்ட்டு எந்திரிச்சு அப்படியே போனேன். அப்படின்னார். அப்படின்னார். கர்த்தருக்கு மகிமை. கார்மேல் பர்வதத்தில் எளிய ஏறி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை வச்சு பிரசங்கம் பண்ணேன். தேவனுக்கு மகிமை. கரெக்டாக 15 நிமிஷம் முடிஞ்சது. திரும்பி பார்த்தேன், இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கன்னார். திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன். ஆர்டினேஷன் பண்ணினார். சிங்கம் குட்டி போச்சுன்னு சொன்னால் அது எதுவாக இருக்கும் சொல்லுங்க? சிங்கம் குட்டி போட்டால் அது எது? சிங்கக்குட்டி. பூனைக்குட்டியாக இருக்காது. அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், நாம் எல்லாரும் சிங்கக்குட்டிகள். சிங்கக்குட்டி மாதிரி இல்லைன்னா, சிங்கம் மாதிரி இல்லைன்னா அசிங்கமாக போயிடும். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 2வது வரியில், பரலோகத்தில் இருங்க சவர், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுள். நாம் செய்கிற நற்கிரிகள், நாம் செய்கிற, எல்லாரும் சொல்லுங்க, நாம் செய்கிற நற்கிரிகள், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. இப்போ நான் நற்கிரிகளை செய்யணுங்க ஆண்டவருக்காக. நம்ம நிற்கிற அந்த ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம நிற்கக்கூடாதுங்க. எல்லாத்திலையும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. எல்லாத்திலையும் வளரணும். அல்லேலூயா.
இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வசனம் என்ன சொல்லுது, தேவ சித்தம் என்ன பேசுது, வசனம் என்ன பேசுது, இன்னும் நான் வளர முயற்சி பண்ணுறேன். அல்லேலூயா. சங்கீதம் 21:6, சங்கீதம் 21:6, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். இப்ப பிரகாசம் மாத்திரம் அல்லங்க, நித்திய ஆசீர்வாத தேவன் நமக்கு தருவார். கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரிகள் நமக்கு இருக்கு, நித்திய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த நற்கிரிகளை நம்ம செய்யணுங்க. குடும்பத்தில் 10,000 வேலைகளுக்கும் நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள 15,000 வேலைகளுக்கும் நம்ம பிரயோஜனமாக இருக்கணுங்க. தேவ வேலையை நீங்கள் விருத்தியாக செஞ்சீங்கன்னா நம்ம வேலையில் கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா, தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். தேவனுடைய வேலைகளில் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நித்திய ஆசீர்வாதங்கள் எது? எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தாருங்க. எல்லா வகையிலும் அவர் சீமானா இருந்தார். பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது, அவருக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இருந்தது, கானான் தேசம் இருந்தது, வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாம் இருந்தது. எலியாசார் சொல்றார், இப்போ என் ஆண்டவன் சீமானா இருக்கிறார். ஆதியாகமம் 13:6 அவங்களுடைய ஆசையினால பூமி என்ன செய்யலை, தாங்களைன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு நித்தியமாக என்ன செய்யணும், வரணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யணும், வரணும். நான் இருக்கிறது ஒரிஜினல் ஆவிக்குரிய மனுஷனா, ஒரிஜினல் ஆவிக்குரிய மனுஷியா இருக்கணும். டூப்ளிகேட் இருக்கவே கூடாதுங்க. தங்கம்னா தங்கமாக இருக்கணும். கவரிங்கே வச்சுக்கிட்டு தங்கம்னு எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஜபம் பண்ணுனா அவங்க கூடியிருந்த அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது, பரிசுத்தர் என்று சொல்லும் போது பரலோகத்தின் நிலை கதவு என்ன செய்தது, அசைந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குதுங்க. அப்படியே அவங்க ஆராதிச்சாங்க. சும்மா அப்படியே அதெல்லாம் பழிக்காதங்க. ஒரு அழை சொல்லுவோமா, 2 கொரிந்தியர் 4:17 2 கொரிந்தியர் 4:17 கடைசி வரையில், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உத்தரவும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை, அங்கே சங்கீதம் 21:6 நித்திய ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே 2 கொரிந்தியர் 17 நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று எழுதிருக்கு. ஆசீர்வாதம், கனம், மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம், கனம். ஏமா வாயை ஏமா அப்படி சூதானமாக வச்சுக்கிறீங்க? வாயை ஏன் சூதானமாக வச்சுருக்கேன்? கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கா பேசட்டுமே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவரை தரையில் வச்சு அடித்து போதாதுன்னு சிலுவையில் வச்சு அடித்து தொங்க வைக்கும் போது கூட சிலுவையில் ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. அவ்வளவு ரத்த களத்தில் ஆண்டவருக்கா பேசணும். இந்த நாவை உண்டாக்குனவரே ஆண்டவர் தான். இது நகை கடையிலையும், ஜவுளி கடையிலையும், ரேஷன் கடையிலையும், பஸ்ஸுலையும், ட்ரெயின்லையும், திருமணத்துலையும் அங்கே ஆடம்பரம் பேசி பிரயோஜனம் இல்லை. இங்கே கர்த்தருக்கா பேசணும் என்னுடைய நாவு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நல்ல வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்போ நித்திய ஆசீர்வாதம், நித்திய கனம், நித்திய மகிமை யாரு கொடுக்கறது? ஆண்டவர் இயேசு நமக்கு தர்றாருங்க. ஆண்டவர் இயேசு நமக்கு தர்றாருங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பன்
கனத்துக்கு மகிமைக்குரிய தகப்பனாக இருக்கணுங்க. குடும்பத்தில் இருக்கிற தாய் கனத்துக்கு மகிமைக்குரிய தாயாக இருக்கணும். மகனும் அப்படி இருக்கணும், மகனும் அப்படி இருக்கணுங்க. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தரை கனவீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசி இப்படி ஒரு தகப்பனா இப்படி ஒரு தாய்ங்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாதுங்க. கர்த்தர் சொன்னார்னா அப்படியே செய்யணும். அல்லேலூயா. இறுதி நாள் வரை தகப்பன்னா தகப்பன் தாங்க, தாயின்னா தாய் தான். உன் தாயையும் உன் தகப்பனையும் இழிவுபடுத்துவாயாகன்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஏன் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கலன்னா அது இல்லாதனால தான். அது இல்லாதனால தான். மகனிடத்தில் உண்மையான அன்பு கூறுறதில்லை, மகளிடத்தில் உண்மையான அன்பு கூறுறதில்லை. பிள்ளைகளை கூப்பிடும்போது பாப்பாங்க வாடா இந்த அதை எழுறா, தண்ணி கொஞ்சம் எழுறா பாப்பா, தம்பி வாங்கியாங்க இதை கொஞ்சம் அதை செய், இப்படி பேசலையே வாடி பிசாஸ் கொஞ்சம் தண்ணி மூடுறி. அது பெத்த பிள்ளை பிசாசுன்னா பெத்தது யாரு? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கும் நானும் என் மகனும் நல்ல சோசியலாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கோம். ஒரு நாள் என் மகனை எப்படி வாடான்னு நான் சொன்னதே இல்லை வாழ்க்கையிலே. நீங்கள் வந்தால் நேராக கேளுங்க. மகளை பார்ப்பான்னா இறுதி நாள் வரைக்கும் 2 பிள்ளை தாயாயிடுச்சு. இது வரைக்கும் வா பாப்பா சொல்கிறா என்ன செய்யணும் இப்படி தான் நான் பேசுவேன். ஒரு நாள் என் பிள்ளைகளை நான் அதட்டி பேசுனதே கிடையாது. அப்படி பேசுறதுன்னா அதெல்லாம் துன்மார்க்க பிள்ளைகளாக போயிருக்குங்க. நம்ம வளர்த்த வளர்ப்பு பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்குங்கிறது பிள்ளைகள் மெச்சூர்ட் ஆகும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். எப்போ என் மகன் என்கிட்ட இப்போ வந்தாலும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். என் மருமகளை அந்த பக்கம் நீ உட்காந்துக்கப்பா, அங்கிட்ட உட்காரு, நான் என்கிட்ட உட்காருவேன், இப்படி தான் சாப்பிடுவேன். என் மகனுக்கிட்ட பிறந்த நாளில் இருந்து என் மருமகன் நின்று இருந்தாலும் என் மகனை கட்டி பிடிச்சி முத்தம் வச்சு தான் பிரயாணத்தில் அனுப்புவேன் நான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல சத்தமாக சொல்லுங்க. வீட்டில் உள்ளவங்கள்கிட்டயே அன்பு கூறலன்னா தெய்வத்துக்கிட்ட எப்படிங்க அன்பு கூறுவோம்? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் சத்தமாக சொல்லுங்க. ஆமாங்க, ஆமாம். பிள்ளைகள்கிட்ட ஒன்று இருக்குன்னா கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னா உடனே நான் பேசவே மாட்டேன். ஒரு 4-5 நாள் விட்டு கொஞ்சம் வாப்பா ஒரு வார்த்தை சொல்லணும். நான் இதை இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, அதை அப்படி பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லது. சரிப்பா போயிட்டு வா. ஆமாம். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அடிச்சேன்னு சொன்னால் ஒரு கண்ணு போய் வத்தலை குண்டையில் விழுகு, இன்னொரு கண்ணு போய் சித்தியாங்கோட்டையில் விழுந்துரும்டா. என்ன நினைக்கிறேன் நீ? இப்படி பிள்ளைகளை வளர்த்தாக்க அவங்க அடிக்கும் போது மூளை கலந்துட்டு போய் சமுத்திரத்தில் விழுந்துடும். பிள்ளையாண்ட நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்ய முதிர் வயதில் விடாது இருப்பான். அதட்டி பிள்ளைகளை பேசக்கூடாதுங்க. ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் அதட்டி பேசக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 2வது வரியில், கலாத்தியர் 6:8 2வது வரி, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை என்ன செய்வான்? அறுப்பான். இப்போ நம்ம விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாயில் என்ன விதைச்சாலும் கூட ஆவி என்ன செய்யணும்? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஜீவனை பெறுவான். ஒரு அல்ல சொல்லவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு ஓனர்கிட்ட 50 வருஷம் 55 வருஷம் தொடர்ந்து ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க.
அப்படியே 54 வருஷம் ஒரே ஆண்டவர்கிட்ட நான் ஊழியம் செஞ்சுக்கிறேன்னா கொஞ்சம் யோசிக்கணும். சாலமோனை விட்டுட்டாரு, சவுலை விட்டுட்டாரு, சிம்சோனை விட்டுட்டாரு, யூதாஸை விட்டுட்டாரு, அனனியா, சபீரால், ஆதாம், ஏவாள், அப்சலோம், அம்னோன், எத்தனையோ பேர் ஆண்டவர் விட்டுட்டு கைவிட்டார். இதுவரைக்கும் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆதாம் மனைவி பேச்சை கேட்டு விழுந்து போயிட்டது போல, சிம்சோன் கண்ணில் பார்த்ததுனால விழுந்து போயிட்டது போல, இந்த சாலமோன் மோவாபியா ஸ்திரீகளுக்காக தேவாலயத்தை கட்டி பூட்டி போட்டுட்டு அதே ஏரியாவில் பாகாலுக்கு மேடையை கட்டும்போது கர்த்தர் எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பார்னு சொல்ல முடியாதுங்க. முடிவறிந்த நிலைத்திருப்பவனை என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க, நிலைத்து இருக்கணுங்க. கர்த்தர் என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறான்னா நான் ஸ்ட்ராங் அதை உத்தரவாதமாக செய்யணும். ஏன் சௌகரியத்துக்கு நான் செய்யக்கூடாதுங்க. அப்படி ஒரு சொடக்குனாலும் அவர் சொல்லாமல் அப்படி சொடக்க போட மாட்டேன் நான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு எல்லை சொல்லுவோமா? இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடாது. சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. சின்ன காரியத்தை கூட தேவ சித்தப்படியே செஞ்சுக்கிட்டு வாங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களை பழுகவும், நித்திய ஆசீர்வாதம், நித்திய கனம், நித்திய மகிமை உண்டாகும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இங்கே நான் பிறக்கும் போது ஒன்றும் இல்லாமல் பிறந்தேன். இங்கே வாழ்க்கையை முடிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் நான் வாழ்க்கையை முடிக்க போகிறேன். பரலோகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் சுத்த ஜீரோவாக முடியுமா? நான் பரலோகத்தில் எனக்கு என்ன இருக்கணும்? என்னங்க சொல்லுங்க, முறைச்சு பார்க்குறீங்க, எனக்கு என்னன்னு தெரியல. பரலோகத்தில் இந்த காலண்டர் 5650 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறாங்க. சிவகாசியில் இங்கே இருந்துக்கிட்டே சிவகாசியில் அடிக்க கொடுத்துருக்குறான். வாக்குத்தட்டை வாக்குத்தட்ட அட்டை 1300 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறான். இந்த வரும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு செய்யும்போது அது பரலோகத்தில் பலனாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 2வது வரி. ரோமர் 2:7 2வது வரி. மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அறுப்பார்கள். இங்கே மகிமையையும் கனத்தையும் அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். லூக்காவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம், லூக்கா 23:10 பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் என்ன செய்தார்கள்? யார் யார்? ஆசாரியர் அவருடைய ஊழியக்காரவங்க, வேதபாரகர்னா அவருடைய சபையில் வேதம் வாசிக்கிறவங்க. யார் போய் யார் மேலே குற்றப்படுத்துகிறாங்க? ஒரு அள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க. அது எப்படியா? பிரதான ஆசாரியாரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏங்க, குற்றம் சாட்டுறது ரொம்ப எளிதுங்க. சகோதரிகளும் குற்றம் சாட்டலாம், சகோதரர்களும் குற்றம் சாட்டலாம், எளிதுங்க. ஆனால் அந்த குற்றத்தை மன்னித்து அனுசரித்து கொண்டு போகிறதாங்க ரொம்ப நல்லது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பார்த்தீங்களா? மனுஷனை குற்றப்படுத்துகிற மாதிரி, ஒரு மனுஷியை குற்றப்படுத்துகிற மாதிரி அவருடைய ஆசாரியர்கள், அவருடைய வேதபாரகர் அவரையே என்ன செஞ்சாங்க? குற்றப்படுத்தினாங்க. அப்போஸ்தலர் 25:7வது வசனத்தில், அப்போஸ்தலர் 25:7 கொஞ்சம் வேமாடுங்க, டைம் போகுது. அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று
தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை பவுல் மேல் சாட்டினார்கள். ரூபிக்க முடியாத இந்த டவுலை எடுத்துட்டு ஓட்டிட்டான் பவுலுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரூபிக்க முடியாத அநேக கொடிய குற்றங்களை சாட்டினாங்க. நான் தாழ்மையாக கேட்குறேன், இங்கே இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் யாரையாவது ஒருத்தரை, யாராவது ஒரு குடும்பத்தை, ஒரு சகோதரனை, ஒவ்வொரு சகோதரிகிட்ட யாரையாவது அங்கேயாவது குற்றப்படுத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள், எந்திரிச்சு வாங்க, மன்னிப்பு கேட்குறேன். குற்றப்படுத்துகிறது தேவன் அல்லங்க, குற்றப்படுத்துகிறது தேவ ஆவியானவர் அல்ல. ஒருவேளை குற்றப்படுத்துறது பெருமையா இருக்கு, இல்லைன்னா குற்றப்படுத்துறது பிசாசா இருக்கு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கிறிஸ்தவ குடும்பங்களில் தகப்பனை குற்றப்படுத்துறது, தாயை குற்றப்படுத்துறது, அண்ணனை குற்றப்படுத்துறது, அக்காவை குற்றப்படுத்துறது, சொந்தங்களில் குற்றப்படுத்துறது இருக்கவே கூடாதுங்க. ஒரு விருந்துக்கு, ஒரு திருமணத்துக்கு போகிறோம், விருந்து நல்லா இருந்தாலும் கெட்டிருந்தாலும் சாப்பிட்டு பேசாமல் வந்துடணுங்க. என்ன சாம்பார் வச்சுருக்கிறாங்க, என்ன பிரியாணி வச்சுருக்கிறான், நோசன்னு இருக்குது. பிரியாணி நோசன்னு இருக்குதா இல்லையா? நம்ம வார்த்தையே நோசன்னு இருக்குது. அநேக திருமணங்கள் செய்து வச்சிருக்கிறேன், திருமணம் செய்து கொடுத்துருக்கிறேன், திருமணத்தில் சாப்பிட்ருக்கிறேன். எப்படி சாப்பாடு பிரமாதம் வருது. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கடை வாங்கினாங்க, எப்படி செஞ்சாங்கங்கிறது அவங்களுக்கு தாங்க கஷ்டம் தெரியும். முட்டை விடுற கோழிக்கு தான் வலிக்குமே தவிர முட்டை திங்கிற வாய்க்கு என்ன செய்யாது, வலி இருக்காதுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேமாடு. வெளிப்படுத்தல் 12 10வது வசனத்தில் கடைசி வரியில், இரவும் பகலும், நல்ல கவனிங்க, ஒரு சகோதரன் குற்றப்படுத்துகிறாரு, ஒரு சகோதரி குற்றப்படுத்துகிறாருன்னா யாருக்கு முன்னாடி பண்ணுறாங்க? தேவனுக்கு முன்பாகங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வசனத்தை குறைபாடு சொல்கிறது, தேவ காரியத்தை குறைபாடு சொல்லிடவே கூடாதுங்க. இரவும் பகலும் நம்முடைய சகோதரனுக்கு, நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். இந்த குற்றம் சொல்லுகிற சகோதரிகள், குற்றம் சொல்லுகிற சகோதரர்கள்லாம் கடைசி நாட்களில் தேவன் என்ன செய்வார்? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்வார்? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்வார்? சகோதரிகள் நிதானிங்க, சகோதரர்கள் நிதானிங்க. புது வருஷத்துக்குள்ளே போகிறோம், பழையவைகள்லாம் ஒளிந்தன. எந்த ஒரு திருமணத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் யாரையுமே தயவு செய்து குற்றப்படுத்தவே கூடாது. ரட்சிக்கப்படாத ஆட்களாக இருந்தாலும் சரி, குற்றப்படுத்தவே கூடாது. ஒரு பிச்சை எடுக்கிற தகப்பனாக இருந்தாலும், பிச்சை எடுக்கிற தாயாக இருந்தாலும், வாங்க ஐயா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் பேசணும். நாம இதுதான் கிறிஸ்துவின் அன்பு பண்பாடு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படியே சும்மா சின்ன வெடி வெடிச்ச மாதிரி சட்டின்னு பேசவே பேசாதீங்க தயவு செய்து. கவனிங்க பிரதர், ஒரு வேலை சொல்லுவோமா? ஒரு சின்ன பிள்ளைகளை கூட நான் அதட்டி பேசினதை சொல்லவே முடியாது. இந்த பிரபு, ஜீவா, தேவசுத்தம், ஜானு, சுரேஷு, லேலி புஷ்பம், இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துருக்காங்க இல்லையா? கர்த்தருக்குள் நடத்திக்கிருக்கேன். ஒரு நாள் அதட்டி பேசியிருக்கேன்னா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ஃபோனில் பேசுவேன், நேராக பேசுவேன், பிரசங்கத்தில் பேசுவாங்க. அவங்க வேதனை படுற மாதிரி ஒரு வார்த்தை